இன்றைக்கு அம்மாக்கள் இது செய்வோமா சரியா? அன்னாசியில் இன்னொரு கேக்கை, அதுக்கு இது இல்லாத கேக்கை, பேக்கிங் பவுடர் ஒன்றும் போடாத கேக்கு தேவாமே. ஓகே, நீங்கள் அன்னாசி, ப்ளூபெர்ரி, காஞ்ச ப்ளூபெர்ரி, மற்றது ஃப்ளாம் கீழே போட்டு ஒரு டெசர்ட் ஒன்று செய்ய போகிறோம். டெசர்ட்னா கெத்தோ மாதிரி தான், ஒரு ரிஃப்ரெஷர் இருக்க வைக்கிற இது ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த சோளம்மா 40 கிராம் 2 எடுத்து வச்சிருக்கிறேன். ஒன்று ஃப்ளாமா, இது ஃப்ளாமா, இது சோளம்மா, 2 40 கிராம். மற்றது சீனியும் 50 கிராம், 150 கிராம் தான் வேணும். நான் இதால தான் எடுக்க போறேன். மற்றது கொஞ்சம் பட்டர், அதுக்கும் 40 கிராம் பட்டர், 40 கிராம் பட்டர் வேணும். அன்னாசியும் இதுக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன், இதுக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன் கரமலுக்கு போடுறதுக்கு. கரமல் இப்ப செய்ய போறேன் பாருங்க. அது என்ன பின்னாடி வந்துட்டு இருக்குது? உப்பும் அது பக்கத்துல உப்பு, ஜெலட்டின். ஓகே, பாலும் வேணும். இதுக்கு 500 மில்லி லிட்டர் பால் வேணும். இது கரமலுக்கு. சுகர் பேபி கணக்க போடு. இப்பயாச்சும் சொன்னீங்களே கணக்க போடு. இப்ப கரமல் செய்ய போறோம். லோ ஹீட்டில் விடணும், விட்டாதான் அப்படியே கரமலா வரும். பாருங்க, இப்ப கரமல் வந்து கொண்டு இருக்குது, ஃபுல்லா வரணும். இப்படியே உருகி கொண்டு வருது இஞ்சால கரமல். இதான் கரமல். அதுக்குள்ள ஒரு பேக்கெட் வெனிலா அல்லது பாதி பேக்கெட் போட்டா கரமல். இன்னும் உருகும், மிளகு மட்டும் இல்லை, இன்னும் உருகும். கரமல் ஓகே பாருங்க, கரமல் ஓகே. இனி எடுத்து ஊற்றோம். இதுக்கு தான் செய்ய போறேன், அதுக்காண்டி இதுக்குள்ள ஊற்ற போறேன் பாருங்க. ஃபுல்லா வலிச்சு ஓடுவோம். இனி இதை போடணும். அப்படியே போட்டேன். அதை போட்டேன். இது வந்து ஃப்ளாமா. இதுக்கு வந்து 500 மில்லி. ஃப்ளான்றது ஒரு டெசர்ட்டுக்கு சேர இது உண்டு. ஸோ நீங்க FLAN அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் என்னதுண்டு. இதுக்குள்ள 500 மில்லி லிட்டர் பால் விடணும். பால் விட்டுட்டேன் 500 மில்லி லிட்டர். அதுக்கு இந்த ஃப்ளாமாவை போடும். போட்டு நல்லா கரெக்ட். அதுக்கு 40 கிராம் சீனியும் போடும். நல்லா கரைஞ்சிருக்குது. 40 கிராம் சீனியும் போடும். 40 கிராம் எடுத்து செய்தா ஒன்றும் கூட விடக்கூடாது. அதுக்கு கூட 10 வைக்காமலாம் செஞ்சு கொண்டீங்க? இல்ல, அது கடைசி. ஓ, சீனி 40 கிராம். நீங்க மாதிரி ஒரு சாம்பார் கரண்டியால எடுத்து கொட்டுங்க. சாம்பார் கரண்டி தானே அது? கிளறி பண்ணிருக்கோம். இப்படியே கலந்து கொண்டுருங்க. உங்களுக்கு கேமரால ஒழுங்கா தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் கொஞ்சம் கலர் மாறி கொண்டு வருது பாருங்க. கொஞ்சம் இது வெனிலா போடுங்க, சொட்டு வெனிலா. ஏற்கனவே அதுக்கு இருக்கு என்றாலும் கொஞ்சம் வெனிலா போட்டா கொஞ்சம் வாசம் கூட இருக்கு. நீங்க முட்டை போட்டு செய்யறண்டாலும் இப்படியே இதுக்குள்ள 2 முட்டையை போட்டு நீங்க செய்யலாம். இங்க பாருங்க, இப்ப இது கட்டிப்பட்டு கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் கட்டிப்படணும், அப்பதான் அது ஊத்தும். இதுல ஒரு ஜெலட்டினும் நாங்க போடல. இது எவ்வளவு நேரம் கிண்டி கொண்டிருக்கோம்? கொஞ்ச நேரம், ஒரு 10
15 நிமிஷத்துக்கு கிட்டணும். என்னன்னா நல்லா கட்டி போடணும். கேக்குன்னா கட்டி போடணும். சுமார் ஒரு 3 நிமிஷம் பிறகு கட்டிப்படுது, நல்லப்படுது, நல்லது. எல்லாம் மினக்கட்ட வேலைதான். இதுக்குள்ள இதுண்ட அரைவாசியை போடுங்க. அப்படியே போட்டு பெரப்பி விட்டுருங்க. இல்லை முறுக்கனையும் போடுங்க. இல்லை முடுக்கணும். நீட்டு கிளாஸ் மாதிரி ஒன்று எடுத்து செய்தீங்களா வடிவா செய்யலாம். ஆமா, ரெக்டங்களா. போட்டுட்டேன் பாருங்க. 50 கிராம் சீனி, அதுக்குள்ள இந்தம்மா கார்ன்ஃப்ளவர்மா அதை போட்டு பைரா இப்ப மட்டும் நீ வாய மூடல, அடுத்த இன்கிரீடியன்ட் நீயா தான் கொடுப்ப. அது 500 மில்லி லிட்டர் பால். இதுக்கையும் பால் ஊத்தும். அப்ப அங்கால பக்கம் இருக்கிற சோளமா அது அந்த ப்ளூபெர்ரி. இந்த அன்னாசியை போடணும். இது நல்லா கலக்கி விட்டு போட்டு அன்னாசியை போட்டுட்டு பேந்து கிரைண்டர் இதால இது பண்ணும். பீட்டரால பீட் பண்ணும். சாரி, பீட்டரால அடிக்கும், இதால அடிக்கும். இதுக்கு என்ன நேம்னு எனக்கு தெரியாது. இதை இனி அடிச்சதை இனி இதுக்குள்ள ஊற்றி எல்லா கிலோ கட்டி வரக்கூடாது. கொஞ்சம் கட்டி வந்துட்டு பிரச்சனை இல்லை, கட்டி வரக்கூடாது. அப்ப அதுல வச்சு ஒரு மறுபடியும் அடிங்க. அதுல வச்சு அடிச்சு அதான் எனக்கு வேணும். இனி வெனிலா போடணும். இதண்டும் கொஞ்சம் வெனிலா போட்டுக்கோங்க. நல்லா கலக்குங்க. எத்தனை நிமிஷமா கலக்கிக்கொண்டிருக்கீங்க? கொஞ்ச நேரம் இல்லை, இன்னும் கொஞ்சம். 15 நிமிஷம் கலக்கணும். அதை கட்டி போட்டு வரணும். அதுக்கு பிறகு பட்டர் போட்டு இதுதான் காலங்காலத்தோட 10 நிமிஷம் வேலைன்னு சொல்லி போட்டு கூப்பிட்டீங்க. 10 நிமிஷம் தெரியுது. 10 நிமிஷம் இது இப்ப கட்டி பட்டுருச்சு. இப்படி எவ்வளவு நேரமா கிண்டி கொடுக்க போறீங்க? வேறுங்க இன்னைக்கு அந்த இதெண்ண கூடாது, இந்த ஒட்டக்கூடாது பதம் பெறணும். அது பிறகு பட்டர் போடும். கொஞ்சம் ஜெலட்டின் போட போறேன். கொஞ்சம் தான், கணக்க போடையில கொஞ்சம். இப்போ வந்து நாங்கள் 50 கிராம் பட்டர் போடுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். விழ மாட்டேங்குது, விழுந்துருச்சு. போட போறேன். இதோட முடிஞ்சதா? இனி ப்ளூ பண்ணி மாவையும் போட்டு நல்லா கிடக்கும். ப்ளூபெர்ரி எழுதண்டது அதையும் மாவையும் போட்டு நல்லா கிடக்கும். இப்போ பால் விட்டாச்சு. இது அப்படியே கலக்கணும். மினி 40 கிராம் போடணும். அம்மளாந்த அதை போட்டுட்டு அதுக்குள்ள டீப் ஃப்ரீசருக்கு எடுத்து வைக்க. இல்லை 40 கிராம் சீனி போட்டு நீ கரைக்கணும். இனி இப்படி வந்துட்டுது. இதுக்கு பிறகு கொஞ்சம் ஒட்டாம பதத்துக்கு வந்துட்டுது. அதுக்கு பிறகு பட்டரும் ஜெலட்டின். இப்போ கொஞ்சம் ஜெலாட்டின் போடுறோம். இப்போ வந்து இது செஞ்சாச்சு. டீப் ஃப்ரீசருக்கு அடுத்து ஒரு 40-50 ஒரு மணி நேரத்துக்கு பிறகு வச்சா சரி. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இல்லை இடக்கு. ஒரு மணி நேரத்துக்கு பிறகு டீப் ஃப்ரீசருக்கு எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சுட்டு சேர்ந்து தலைக்குள்ள கவுட்டு போட்டு வட்டி போட்டு சாப்பிட்டா சரி. இங்கே பாருங்க, இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு எடுத்து கவுட்டு போட்டேன் பாருங்க.
பார்த்தீங்களே. இனி சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோவில் கடைசி கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.